வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஃபேன்சி சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடலை வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சாரீ ஃபுல்லாக வந்து டார்க் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அதில் கோல்டு கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில். அதுலேயும் வந்து கோல்டு கலரில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பிகினர்ஸு கூட இதை வந்து தைச்சி ட்ரை பண்ணலாம். இப்போ இது வந்து நான் பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேக் வந்து நான் நெக்கை மார்க் பண்ணி கட் பண்ணாமல் நான் வந்து கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸில் நெக்கோட லென்த்தும் நெக்கோட அகலமும் நான் மார்க் பண்ணுறேன். நார்மலாக எப்பவும் போல் நெக்கோட லென்த்தும் நெக்கோட அகலமும் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நம்ம இதில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வளைவாக வந்து டிசைன் மார்க் பண்ணுறேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து வளைச்சி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேன்வாஸில். அது பக்கத்துலேயே வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு வந்து கேன்வாஸ் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம மடிச்சிட்டு அதை ஆப்போசிட் சைடும் வந்து அதே மாதிரி வந்து டிசைன் வருது பாருங்கள். அந்த டிசைன் தெரிகிற மாதிரியே அது மேலேயே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த கேன்வாஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு வெளியே அந்த ரவுண்டு வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் வந்து நான் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம், நம்மளுக்கு சென்டர் தெரியறதுக்காக. இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சு தச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் நம்ம மார்க் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கா நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம வச்சு தச்சிட்டோன்னா அது நகராமல் ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு நான் திருப்பி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன்.
திருப்பி எடுத்து வச்சுட்டு அந்த ரவுண்டு நம்ம தச்சிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து சாரீ கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளவுஸ்லேருந்து. இந்த பீகாக் மாடல் வந்து கோல்டு கலரில் வந்து ப்ளவுஸில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் தனியாக இந்த அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ரவுண்டு ஓரத்தில் வந்து அந்த சாரீ கிளாத் வந்து தச்சு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பைப்பிங் தச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்கில் வந்து நம்ம அந்த வளைச்சி நம்ம தையல் போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த தையல் ஓரத்தில் வந்து நான் க்ரீன் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் அண்ட் கோல்டு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த கலர் லேஸ் வச்சுட்டு நம்ம நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து லேஸ் வந்து 2 சைடுமே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், அந்த டிசைன் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அந்த சென்டரில் வந்து நம்ம அந்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேட்ச் வச்சுட்டு நம்ம சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் சென்டரில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ பாட்டத்தில் வந்து டாட் பிடிச்சிட்டேன். இடுப்புக்கிட்ட வந்து சாரீ கிளாத் வச்சுட்டு நான் இந்த அளவுக்கு பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தைக்கிற டிசைனு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணல, அந்த நெக்கை வந்து நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த பேட்சை நம்ம சென்டரில் வச்சுட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் போடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் காட்டுங்க. இந்த மாதிரிலாம் சிம்பிளாக தைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் கூட தைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.